ஸ்ட்ராட்டஜிஸ் என்னவா இருக்கும்? ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரி, பேங்க் மேனிப்புலேஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. வைக்ஆஃப் தியரி, அதே மாதிரி ஏலியட் வேவ் தியரி, ஹார்மோனிக் பேட்டர்ன்ஸு, இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸில் வச்சுருப்பாங்க. பேட்டர்ன்ஸுக்குள்ளே வரும், தியரிக்குள்ளே வரும், முறைமைக்குள்ளே வரும், ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே வரும். விளையாட்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு முறைமை. ரைட்டா? ஏலியட் வேவ் தியரியை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து நீ எடுத்துக்க முடியும். பவர் ஆஃப் 3 ஏஎம்டி, அதாவது வைக்ஆஃப் தியரி, இதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடை வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு முறைமை. ஓகே, ஸ்ட்ராட்டஜி. ரைட்டாக பார்க்கலாம். தியரின்னு பார்க்க போகல ஏஎம்டி, அதாவது அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இல்லை கன்சோலிடேஷன், இப்படியே ஓடிட்டுருக்கும். ரைட், அதாவது வைக்ஆஃப் தியரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஏலியட் வேவ் தியரி அப்படிங்கிறது 1 2 3 4 5 ஏபிசின்னு வரும். அதாவது ட்ரெண்டை ட்ரா பண்ணி ட்ரெண்டு திரும்பி பிரேக் அவுட்டில் ரீடெஸ்ட்டில் உள்ளே போகணும். இப்படின்ற ஐடியா தான் இந்த ஏலியட் வேவ் தியரி. அதே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் தியரி இருக்குது. சாரி, ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. எஸ்எம்சி கான்செப்ட், ஐசிடி கான்செப்ட், ப்ரைசிங் பேட்டர்ன். ரீட்டைலர் மெத்தட்ஸில் வந்து ப்ரைசிங் பேட்டர்ன்ஸ் இருக்குது. பேங்க் மேனிப்புலேஷன், பேங்க் ட்ராப், மார்க்கெட் மெக்கானிக்ஸ், மார்க்கெட் மேக்கர்ஸ் மாடல்ஸ், இப்படி எல்லா ஸ்ட்ராட்டஜி மெத்தட்ஸும் இருக்குது. 1 by 1 பார்த்துடலாம்.